Students, in this class we are going to discuss about one and many. One, only one, ஒன்னே ஒன்று தான் இருக்கும், சரிங்களா? அண்ட் மெனி மீன்ஸ் மோர் தேன் ஒன், நிறைய, அதிகமாக இருக்கும், அதுதான் ஒன் அண்ட் மெனி. Now what we are going to about one and many, what is that? One and many, sometimes a naming words only one person, place, animals or thing. Okay, one person மட்டுமே சொல்லும், ஒரே ஒரு place சொல்லும், ஒரே ஒரு animal சொல்லும், ஒரே ஒரு thing சொல்லும். Totally only one. Okay, example, boy, girl, bird. ஓகே, பாய் ஒரே ஒரு பையன், கேர்ள் ஒரே ஒரு பொண்ணு, பேர்டு ஒரே ஒரு பறவை. ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் ஒன். இப்போ நம்ம ஒன் பற்றி தான் பார்த்துருக்குறோம். ஓகே, திஸ் இஸ் ஒன். ஏதாவது ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது தான் ஒன். நவ் மெனி, when the number of things is more than one. பொருட்கள் ஏதோ அதிகமாக இருக்குது, எதை விட ஒன்றை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நேமிங் வேர்ட்ஸ் சேஞ்ச் டு மீன் மோர் தேன் ஒன் ஆர் மெனி. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா மெனி. ஒன்றுக்கும் மேற்பட்ட பர்சன், திங்ஸ், அனிமல், பிளேஸ், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் இட் இஸ் கால்டு மெனி. எக்ஸாம்பிள்ஸ், பாய்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ப்ளூரல். கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ப்ளூரல். பேர்ட்ஸ் நிறைய பறவைகள் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்டு மெனி. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது நிறைய இருக்குது அப்படின்னா அது மெனி அப்படின்னு தான் சொல்லணும். We have some examples. So normally singular and plural, one and many, ஒன்றுக்கு மேற்பட்டதுக்கு தான் மெனி. இது பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக எஸ்ஸில் முடியும், இல்லை இஎஸ்ஸில் முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வி see now. டாய், டாய்ஸ் ப்ளூரல். டாய்னா ஒன்றே ஒன்று, டாய்ஸ்னு நிறைய. ஸோ மெனி. பேக் ஒன்றே ஒன்று தான், பேக்ஸ் நிறைய இருக்குது, அதுதான் மெனி. பெல் ஒன்றே ஒன்று, பெல்ஸ் நிறைய இருக்குது. ப்ரஷ் ஒன்றே ஒன்று, ப்ரஷஸ். மேலே பாருங்கள், டாய், பேக், பெல், இது எல்லாமே கடைசியில் எஸ் மட்டும் தான் சேர்த்துருப்போம். இங்கே பாருங்களேன், ப்ரஷ், ப்ரஷஸ், இஎஸ் சேர்த்துருக்கோம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஷ், ஃபிஷ்ஷஸ். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இஎஸ் சேர்த்துருப்போம். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸுக்கு எஸ் சேர்க்கணும், எந்தெந்த வேர்ட்ஸுக்கு இஎஸ் சேர்க்கணும். ஸோ we have consonant and vowels. Regarding that we have to add it. Okay, now you should know that one and many, one means singular, many means plural. Okay students, this is one and many. ஒன்றே ஒன்றை பற்றியும் நிறையா இருக்கிறது மெனி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தாச்சு. இப்போது டாய், பேகு, பெல்லு, ப்ரஷ்ஷு, ஃபிஷ்ஷு. ஸோ இதுக்கான இதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் குறிக்குது. இது நிறைய குறிச்சதுன்னா எப்படி இருக்கும், அதான் மெனியாக நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.